ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு கோமதி அம்மா இருக்காங்களே, குடகுடமாக தண்ணியை குடிக்குது. எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், கோவத்தில் கொந்தளிச்சு பண்ண கோமதி அம்மா ஆத்தனை தாங்க முடியுமா குடகுடமாக தண்ணி குடிக்குதுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் ராஜுகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. எதிரில் நிற்கிறது உங்கள் அம்மான்னு கூட தெரியாத அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு, என்ன மன்னிச்சுக்கோ ராஜுன்னு சொல்ல கேப்பில் கிட வெட்டுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தங்கமயில பார்க்க உசுப்பேத்தி விட்றானம்மா உம்முன்னுடானா கேட்குறியா? இங்கே உன் பிரச்சனையே உலகலகா பிரச்சனையாக இருக்குது, நீ போய் உசுப்பேத்தி விட்றியா? நீ எதிரில் நிற்கிறது ராஜோட அம்மான்னு தெரிஞ்சு தான் நீ இப்படி பேசியிருப்ப. இப்படி பேசினதுனால இப்போ இவங்க 2 பேரும் பாருங்க, இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு பேச மாட்டாங்க அப்படி இப்படின்னு உசு பேத்து விடுது. உடனே ராஜு ஒரு பக்கம் உசத்து பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருக்கணும்னு தெரியாமல் கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க. நல்லா வருவோமா நீ? இதுலேயே ஹார்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நம்ம மீனாவுக்கு. பாவம், என்ன பண்ணுறது? அதாவது பொதுநலமாக இருந்தால் இப்படி தான் கஷ்டப்படணும், சுயநலமாக இருந்தால் மட்டும் தான் நல்லா இருக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் செந்தில் ஒரு பக்கம் வீட்டுக்கு அங்கே கடைக்கு போய் பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. பாண்டியன் ஒரு பக்கம் கழுவி ஊற்றுறாரு. கழுவி அந்தா கொண்டாலாம் கழுவி ஊத்துறியப்பா அப்படிங்கிற ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன், நடா போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் போய் நின்று இவருக்கெல்லாம் இது தேவைதான்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம கதிர் சொன்னார், அப்பா பற்றி உனக்கு தெரியாதானா, விடுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா விட்டுட்டு போனவே இப்போ வந்து ஆறுதல் சொல்கிறானேன்ற கடுப்பு அவருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பழனியை பார்க்க நம்ம கதிர் போயிருக்காரு. அங்கே போய் நின்னா மாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே இவங்க வீட்டுக்கு வந்தோடனே எம்மா பேச்சு பேசுது இந்த சுகன்யா. அதாவது லேஸ் பாக்கெட்டை மொத்தமாக கொடுத்தா கூட ஒத்தையாக கொடுங்குது. நல்லா வருவோமா, இவ்வளோ நாள் தண்டை சோறு வீட்டில் உட்காந்து தின்ன அன்னைக்கெல்லாம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரிச்சு. என்ன பண்ணுறது, சுயநல பூமியடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதனால் பல பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.